Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இரா கணேஷ்குமார், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். என்ன பின்னணி, என்ன சந்தேகங்கள் இப்படி எழுபது, எந்த அடிப்படையில் சந்தேகங்கள் வருகின்றன? சார், முதல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றீங்க. அது முதல்ல பார்ட்டியே கிடையாது சார். அது வந்து காக்ரோச் ஜனதா ப்ராக்சின்னு வேணா சொல்லலாம் சார். அது வந்து மற்றவங்களோட ப்ராக்சி வாய்ஸ் மாதிரி தான் இருக்கே தவிர அது வந்து பார்ட்டின்னா முதல்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். பேரளவில் மாத்திரம் பார்ட்டின்னு வச்சுக்கிட்டு அதை பார்ட்டின்னு நம்மளால ஒத்துக்க முடியாது. இந்தியாவில் பார்ட்டி அப்படின்னா கட்சி அப்படின்ற ஒரு பொருள் வருது, ஓகேவா? இது கல்யாண பார்ட்டி, அப்புறமா காது குத்து பார்ட்டி அந்த மாதிரி இல்லாம, ஸோ பொது வெளியில ஒரு பரவலாக பேசுற வார்த்தை பார்ட்டி அப்படின்னா கட்சி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னே அது பேரளவில் பார்ட்டின்னு சேர்த்த உடனே நீங்க கட்சி அப்படின்னு மாதிரி பாக்குறீங்க. அது முதல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் சார், அவ்வளவுதான் சார். அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியல. அந்த மைலேஜை வந்து மற்ற கட்சிகள்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் நான் பாக்குறேன். இதுல வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அமெரிக்காவில் உருவாக்குறாரு அபிஜித் திப்கே. ஸோ அவர் வந்து உருவாக்குற போது அவர் அமெரிக்கால தான் இருந்தாரு. ஸோ அது அமெரிக்காவில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இந்தியாவில் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியா இல்ல, ஒரு என்ஜிஓவா இல்ல, ஒரு ஃபோரமா இல்ல. சோ இப்ப நடக்கிற எல்லா விளைவுகள்லாம் இருக்குல்ல, இப்ப ஆரம்பிச்சது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டீங்க. சோ எல்லாருமே அதை தான் ஒத்துக்கிறோம். சோ இப்ப வரக்கூடிய பிரச்சனைகளை இப்ப வந்து போலீஸ் ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப யார் மேல கேஸ் ஃபைல் பண்றதுன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அப்படி ஒரு நிறுவனமே இல்லை சார். ஸோ இது வந்து ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டா இது ப்ராக்சியா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை கிரியேட் பண்ணி வெளிநாட்டு சக்திகள் அவங்க வந்து ஒரு நாட்டில் ஏதாவது இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பங்களாதேஷ்ல நடந்த மாதிரின்னு சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க, நாம சொல்லல. அதே மாதிரி நேபாளில் நடந்த மாதிரின்னு அவங்களே சொல்றாங்க, ஸ்ரீலங்கால நடந்த மாதிரின்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க கேட்கறது எல்லாமே நடக்க முடியாத ஒரு பிரச்சனை, நடக்க முடியாத ஒரு கோரிக்கையை அவங்க வந்து கோல் போஸ்டர் நகர்த்தி இப்ப வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு ஆரம்பிக்கிறாங்க. சில சமயத்துல அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய மூத்த கர்பாமூச்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அபிஜித். அவர் என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடி அவர்களே பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து இங்க இருக்க கட்சிகள் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் இல்லை. அதனால அமெரிக்காவுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை இவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல வந்து அமெரிக்காவிலிருந்து டீப் ஸ்டேட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரிதும் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றன அப்படின்றது 2023 இருந்து இருக்கு. ஸோ ஜார்ஜ் சொரோஸோடைய ஹிண்டர்பர்க் ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிச்சு அப்போத்துல இருந்து இன்னி வரைக்கும் மாசம் ஏதாவது ஒரு விஷயத்த இந்தியாவில் குழப்பத்தை உண்டு பண்ணி இந்தியாவுடைய ஒரு வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் இந்தியாவுடைய நற்பெயரை கெடுப்பதற்காகவும் இதை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா இப்ப ஒரு படி மேல போய் அங்க இருந்து ஒரு ஆளை நல்லா ட்ரெயின் பண்ணி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இல்ல ப்ராக்சி அப்படின்றது என்ன முதல்ல அவங்கதான் வரையறுப்பு சொல்லணும். இது வந்து கடந்து அவங்க எடுத்து பேசுகிற பிரச்சனை இருக்குல்ல, எடுத்திருக்க விவகாரம் இருக்குல்ல, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையில் தானே இருக்காது. அரசே அதை ஏற்றுதானே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு நான் கேட்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் சொல்றாங்க, அரசாங்கமா பேச்சுவார்த்தை நடத்துது. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, அவங்க எடுத்துக்கிற விஷயம் ஓகே, அதுக்கான அதாவது மாற்றம் கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இதுதான் தேர்வு முறை அப்படின்னு நான் வந்து கல்வித்துறையில இருக்கிறதுனால நான் சொல்றேன், இதுதான் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஃபார்மை ஃபிட் பண்ணவே முடியாது. ஓவர் த இயர்ஸ் நீங்க ஃபிட் பண்ண முடியாது, அது மாறிட்டே தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனையை இப்ப எடுத்திருக்காங்க. முதல்ல எங்களை கர்ப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டாங்கன்றதான் இந்த பேர் வந்ததுக்கு காரணமே. முதல்ல எங்களை கர்ப்பாம்பூச்சின்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீட்டே வேணான்றாங்க. அப்புறம் நீட்டு திருப்பி வந்து ரீடெஸ்ட் வேணான்னு சொன்னாங்க. அப்புறமா இப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்றாங்க. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. நாளைக்கு இந்தியாவில் டெமோக்ரஸியே வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்க விஷயம் ஒண்ணுதான். ஸோ எடுத்திருக்கிற விஷயம் அது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டதான மாற்று செய்கிறோம் அப்படின்னு அரசாங்கமே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இது அமைதி வழியில போராட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பார்த்தா விஷுவல்ஸ் எல்லாம் அப்படி தெரியல. அதே மாதிரி மாணவர் போராட்டம்னு சொன்னாங்க, அது மாணவர் போராட்டம் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னன்றதை நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா காரை கொளுத்துறது, போலீஸ் வண்டியை கவுத்து போடுறது, போலீஸ் வண்டி மேலே ஏறி நின்றுட்டு
இது போலீஸ் வந்து கேக்குறாங்க, இது என் வண்டிப்பா இறங்குப்பான்னா, இது உன் வண்டின்றதுக்கு அத்தாட்சி கூடுன்னு கேட்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் செய்யக்கூடிய காரியம் இல்லை. அதே மாதிரி ஆர்டிகல் 370 தூக்கு, அப்புறம் காஷ்மீருக்கு தனி மாநிலம் இல்ல தனி நாடாவே அறிவிச்சு, சோ இதெல்லாம் வந்து மாணவர்கள் கேட்கக்கூடிய அந்த அஜெண்டால இருக்கு அப்படின்னா அது மாணவர்களா இல்ல வேற யாராவது நீங்க தான் சொல்லணும், இல்ல மக்கள் தான் சொல்லணுமே தவிர நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இது ஹைஜாக் செய்யப்பட்டது அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. சோ ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ள யார் விட்டது, எதனால உள்ள விட்டாங்க அப்படின்னா முதல்ல நீங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமே அல்ல அப்படின்றதுனால யார் வேணா உள்ள வரலாம் அப்படின்னும் போது சோ யூ டோன்ட் ஹேவ் அக்கௌண்டபிலிட்டி டு. இங்க ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் நம்ம என்னன்னா, நம்ம அமைச்சர்கள்லாம் போய் பேசியிருக்காங்க, அவங்க அதாவது 2-3 பேர் பேசினாங்களே, அவங்களுக்காவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, அவங்க வந்து நம்பலாமா? இப்ப நான் அவங்க கூட பேசுறேன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க கூட விவாதமோ இல்ல பேச்சுவார்த்தையோ நடத்த முடியும். அந்த அளவுக்கு அடிப்படை என்ன சொல்றது நம்பிக்கை அவங்க மேல வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்களா அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, மற்றபடி இந்த நிறுவனம் வந்து நான் சொல்ற வரை இது வந்து ஒரு ப்ராக்சியா தான் இருக்க தவிர ஒரு பார்ட்டியா இருக்க மாதிரி எனக்கு தெரியல சார். வெளிநாட்டு சதிங்க உள்ளே இங்கே நடக்கிற போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க, ஊடுருவிட்டாங்க, காவல்துறையை தாக்குறாங்க, செய்தியாளர்களை தாக்குறாங்க, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறாங்கிறத பார்க்குறோம். காட்சிகளே அதை வந்து நிரூபிக்கின்ற வகையில் இருக்குது. ஆனால் வெளிநாட்டு சதி உலகளாவிய இந்தியாவுக்கு எதிரான சதி அப்படிலாம் சொல்கிறாங்களே, எப்படி சார்? எந்த அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சார்? சார் இந்த போராட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்சது, நேற்று ஆரம்பிச்சது இல்ல சார். அக்டோபர் மாசம் 23 2025 இருந்து பிபிசில ஆர்டிகல் எழுதியிருக்காங்க சார். என்னன்னா ஜென்சி போராட்டம் இந்தியாவில் ஏன் நடக்கவில்லை, ஏன் சூடு பிடிக்கவில்லை ஜென்சி போராட்டம், இப்படி ஒரு ஆர்டிகல் எழுதுறான் அப்படின்னா அவன் வந்து கொஞ்சமாவது யோசிக்காம எழுத மாட்டான். சோ அப்போத்துல இருந்து they were been trying, அதாவது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தோல்வி அடைந்த ஒரு விஷயத்த இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது இவங்க கொண்டு வரதுக்கான ரீசன் எஃப்சிஆர்ஏ வரக்கூடாது. மிச்சம் எல்லாமே நான் நாய்ஸா தான் சார் பாக்குறேன். இப்ப எஃப்சிஆர்ஏ வந்ததுன்னா, எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டிக்கு வரணும். நான் ஏன் திரும்ப அக்கௌண்டபிலிட்டிக்குன்னு வரேன் அப்படின்னா, ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போராட்டத்தோடைய ஒரு வெற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றி யார் அறுவடை பண்ணுவாங்க? இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியே இல்ல அப்படின்னு நான் சொன்னதுக்கான ரீசன், இப்ப சப்போஸ் இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது அறுவடை பண்ணும் போது இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா இல்ல அறுவடை பண்றதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? சோ நான் என்ன சொல்றேன், அனாமதியான ஒரு கட்சி ஒண்ணு, பாமாவாத ஒரு இயக்கம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவதற்கு பணம் வரணும் சார். பணம் இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டம் கூட முடியாது. முதல்ல நீங்க சொல்றது வந்து 20,000 25,000 சொல்றதெல்லாம் கம்மி. அதாவது 8,000 இருந்து 7,500 அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டினாலுமே நீங்க வந்து பணம் செலவு பண்ணணும். எங்க இருந்து வருது பணம்? சோ இப்ப நீங்க ஒரு கட்சி சார்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னா அந்த கட்சி செலவு பண்ணுதுன்னு கணக்கு காட்டணும். இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும்னா அந்த ஆர்கனைசேஷன் பண்ணி காட்டணும். இங்க அப்ஜித் டிப்கே வெளியில இருந்து வராரு 2022 வருஷம், இங்க இருந்து அமெரிக்கா போறாரு 2026 வருஷம் ஜூன் மாசம் உள்ள வராரு. வந்த உடனே அவருக்கு வந்து நேரடியா பர்மிஷன் கொடுத்ததுக்கான ரீசன் வரும்போதே அவர் சொல்லிட்டு வர்றாரு, நான் உள்ள வரும் போதே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாருன்னா அப்ப என்ன நடக்கும்ன்றத அவர் முன்னாடியே யூகிக்கிறார், இல்ல யூகிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 6 மாசமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டரிங் ஸ்டேட்ல நடக்கக்கூடிய வெளிநாட்டு சார்ந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் படிச்சு பாருங்க. வேன் டைக்குன்னு ஒரு ஆளு, லிபியால ஆட்சி மாற்றத்தை காரணமான ஒரு ஆளு, லிபியால டீப் ஸ்டேட் ஆபரேஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கதாஃபிக்கு எதிராக. அவர் வேண்டப்பட்ட விரோதியா அதுக்குள்ள நான் போல. இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அடுத்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடுவது இல்லை அப்படிங்கறத இந்தியா, அது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும், என்டிஏ கவர்மெண்ட் இருந்தாலும் அடுத்த நாட்டு உள்நாட்டு விவகாரத்துல நம்ம தலையிட மாட்டோம். ஆனா அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்ச ஒரு ஆளு இங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல 6 உக்ரைனியர்களோட கைது செய்யப்படுறாரு. அந்த ஆள் இப்ப ஜெயில இருக்காரு. ஒரு உக்ரைனிய பெண்மணி 15 நாட்கள் முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல கைது செய்யப்படுறாங்க. அவங்க விசா வந்து 2022 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. போன வாரம் ஒரு அமெரிக்கன் முன்னாள் ராணுவ வீரர், அதாவது கப்பற்படை வீரர் வந்து அரெஸ்ட் ஆறாரு. அவரோட விசா ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்ல. சோ இதெல்லாம் எதுக்காக நடக்குது? சோ இதெல்லாம் அன்கனெக்டடா நம்ம பார்க்க முடியாது, எல்லாமே கனெக்டடா தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க வெளிநாட்டுல இருந்து. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்கை நியூஸ்ல கேக்குறாங்க, அதாவது அவங்க ஊர்ல, நான் சொல்றது வந்து யூகேல இது வரைக்கும் 10 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்காங்க கிட்டத்தட்ட. ஓகேவா? லாஸ்ட் ஒரு 15 வருஷத்துல, லாஸ்ட் 10 வருஷத்துல 7 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் சிஸ்டம் வச்சிருக்கிற ஒரு நாடு வந்து நம்ம நாட்டுல வந்து பிரைம் மினிஸ்டர் டிசைன் பண்ண வரான்னு கேக்குறாங்கன்னா they want, அதாவது இதுதான் நடக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இதை நம்ம டீப் ஸ்டேட் ஆபரேஷன் சொல்றோம். அதே மாதிரி இந்த சிஜேபி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கட்சியோடைய பிராண்டிங் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. சோ இந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்கள்.
அதே மாதிரி பிராண்டிங் சம்பந்தப்பட்ட கம்பெனில வேலை பார்த்திருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அப்படி இருக்கு. இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி FCRA தான் நம்ம இந்திய மக்களுக்கு ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. FCRA அமெண்ட்மெண்ட் மாத்திரம் தான் நியூஸ், மத்ததெல்லாம் நாய்ஸ். இது மாத்திரம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. தர்மேந்திர பிரதான் அவருடைய ரிசைனேஷன் முக்கியம் கிடையாது, நீட் முக்கியம் கிடையாது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதற்கு காரணமாக இதை சொல்ல முடியாதுன்றதுல மற்ற விஷயத்தெல்லாம் மறைக்க பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல சார், ராகுல் காந்தி சார் சைனா போனார் சார். அங்க ஒரு MOU சைன் பண்ணாங்க. இந்திய நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்கு சார். அந்த போட்டோல இருக்கிற டாக்குமெண்ட் இது வரைக்கும் நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, யாருமே பார்க்கல இந்தியால. அந்த டாக்குமெண்ட் மாத்திரம் என்ன இருக்குன்னு அவர் கொஞ்சம் காமிச்சாருன்னா நல்லா இருக்கும். இது நான் ஒரு கோரிக்கையை பாக்குறது. நீங்க தான் சார் அதை திரட்டணும். யாருமே பார்க்காத ஒண்ணு ஒண்ணுமே சந்தேகம் இதுதான் தூக்கி போட்டுருங்க. அந்த போட்டோ இருக்கு சார், அந்த போட்டோ இருக்கு சார், அந்த போட்டோ கையெழுத்து போட்ட போட்டோ புகைப்படம் இருக்கு சார். காங்கிரஸ் தலைவர் தான் செய்யணும். அந்த ஒப்பந்தத்தை காமிங்க சார். ராகுல் காந்தி செய்வார்னு நம்புறோம். சரி, அடுத்த பத்திரிகை சந்திப்புல ராகுல் காந்தி விளக்கம் கொடுத்துருவாருங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பதற்கு வெளிப்படை தன்மையோட இருக்கார் ராகுல் காந்தி அவர். நன்றி 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 கணேஷ்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.